ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டைரக்ட் பிச்சிலேருந்து இன்டைரக்ட் பிச்சில் எப்படி மாற்றுறதுன்னு பார்க்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி ரெண்டாவதாக ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்கோம். ஐ செட் டு யூ, கொட்டேஷன், ஐ ஆம் யுவர் லீடர். இந்த ஐ செட் டு யூன்றது என்னதுங்க? ரிப்போர்ட்டிங் பார்ட்டு. ஐ ஆம் யுவர் லீடர்ன்றது ரிப்போர்ட்டட் பார்ட்டு. அதை கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸு. சரி போகலாங்களா? ஸ்டெப் 1, மேற்கோள் குறிக்குள் இருக்கும் ஸ்டேட்மெண்ட்டு. மேற்கோள் குறிக்குள்ளே இருக்கிறது என்னதுங்க? ஆங்கிலத்தில் 4 வகையான வாக்கியம் இருக்குது. ஸ்டேட்மெண்ட்டு, இன்ட்ராகேட்டிவ், எக்ஸ்க்ளமேட்டரி, கமாண்டு, இப்படி 4 வகையான சென்டென்ஸ் இருக்குது. இந்த அடைப்புக்குறிக்குள்ளே இருக்கிறது என்ன சென்டென்ஸ் பார்க்கணும்? அடைப்புக்குறிக்குள்ளே இருக்கிறது என்ன சென்டென்ஸ்னு பார்க்குறீங்க? ஸ்டேட்மெண்ட்டு. அப்போ ஸ்டேட்மெண்ட்டுன்னு தான் அந்த அடைப்புக்குறியை எடுத்துகிட்டு என்ன போட்டுக்கணும்? கன்ஜெக்ஷன் தட்டுன்னு போட்டுக்கணும். அதான் சொல்ல வரேன். மேற்கோள் குறிக்குள் இருப்பது ஸ்டேட்மெண்ட். ஆகவே மேற்கோள் குறியினை நீக்கிவிட்டு தட்டு என்ற கன்ஜெக்ஷனை போட்டுக்கணும். ஸ்டெப் 1. அடுத்தது ஸ்டெப் 2, ரிப்போர்ட்டிங் பார்ட்டில் உள்ள வெர்பு செட்டுவை டோல்டு என மாற்றிக்கொள்ள வேண்டும். செட்டுவை டோல்டுன்னு மாற்றிக்கணும். இந்த இப்போ ஃபஸ்ட்டு பார்ட் 1 போட்டிருக்கணும் பாருங்கள், அதை பார்த்துட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸு. அப்போ தான் உங்களுக்கு இது புரியும். ரிப்போர்ட்டிங் பார்ட்டில் உள்ள வெர்ப் செட்டுவை டோல்டு என மாற்றிக்கொள்ள வேண்டும். அடுத்தது ரிப்போர்ட்டிங் பார்ட்டில் உள்ள புரோனவுன்களை மாற்றவே கூடாது. ரிப்போர்ட்டிங் பார்ட்டில் உள்ள புரோனவுன் ஐ, யூ இது ரெண்டையும் மாற்றவே கூடாதுன்னு சொல்கிறேன். ஐ டோல்ட் யூ, தட்டுன்னு வரும். அடுத்தது ஸ்டெப் 3, ரிப்போர்ட்டட் பார்ட்டில் உள்ள புரோனவுன்களை மாற்றணும். ரிப்போர்ட்டட் பார்ட்டில் உள்ள புரோனவுன்களை மாற்றணும். என்னென்ன புரோனவுன் வந்துருக்குது? ஐ, யுவர் 2 புரோனவுன் வந்துருக்குது. சரி போலாங்களா? அடுத்தது ரிப்போர்ட்டட் பார்ட்டில் இருக்கிற ஐ என்பது ஃபஸ்ட் பர்சன். அது யாரை பார்க்கும்? ரிப்போர்ட்டிங் பார்ட்டில் இருக்கிற ஸ்பீக்கரை குறிக்கும். ஸ்பீக்கருங்க என்ன பர்சன்? ஃபஸ்ட் பர்சன். அப்போது ரிப்போர்ட்டட் பார்ட்டில் இருக்கிற ஐக்கு ஃபஸ்ட் பர்சன் போட வேண்டும். ஐக்கு ஃபஸ்ட் பர்சன் அது ஐ தான். அப்போது ஐ டோல்ட் யூ தட் ஐன்னு வரும். அடுத்தது ஸ்டெப் 4, ரிப்போர்ட்டிங் பார்ட்டில் பாஸ்ட் டென்ஸ். ரிப்போர்ட்டிங் பார்ட்டில் பாஸ்ட் டென்ஸ் இருப்பதால் பாஸ்ட் டென்ஸ் வெர்பு போடுறோம். ஐக்கு பாஸ்ட் டென்ஸ் வாசு. ஏன் வாசுக்கு போடுறோம்? இந்த ஆமை வாசா மாறிடுது அப்படின்னு வச்சுக்கலாம். அல்லது இந்த ரிப்போர்ட்டிங் பார்ட்டு தட்டுக்கு முன்னாடி இருக்குது இல்லையா ரிப்போர்ட்டிங் பார்ட்டு, அதில் உள்ள வெர்பு பாருங்கள், டோல்டு பாஸ்ட் டென்ஸ் இருக்கிறதுனால இங்கே ஐக்கு பாஸ்ட் டென்ஸ் வாசனை போட்டுக்கிறோம். ஐ டோல்ட் யூ தட் ஐ வாசன் வருது. அடுத்தது ஸ்டெப் 5, ரிப்போர்ட்டட் பார்ட்டில் இருக்கிற யுவர் எதை குறிக்கும்? ரிப்போர்ட்டட் பார்ட்டில் இருக்கிற யுவர் என்ன பர்சனுங்க? யுவர் செகண்ட் பர்சன். அது செகண்ட் யுவர் செகண்ட் பர்சன். இதெல்லாம் எதை குறிக்கும்? லிசனரை குறிக்கும். ரிப்போர்ட்டிங் பார்ட்டில் இருக்கிற லிசனரை குறிக்கும். இங்கே லிசனர் என்னவாக இருக்கிறார்? யுவர் செகண்ட் பர்சன். அப்போது இந்த அடைப்பு குறிக்குழுக்களை இந்த இருக்கிறது கீழே இந்த யுவர் லீடர் இருக்குது இல்லையா, இது செகண்ட் பர்சன். அது யுவருக்கு செகண்ட் பர்சன் போடுறோம். இவருக்கு செகண்ட் பர்சன் இவர் தான். இவருக்கு ஃபஸ்ட் பர்சன் மை. இவருக்கு தேர்ட் பர்சன் ஆனந்தா ஹிஸ்ஸு, பெண்ணானந்தா ஹர். அப்போ ஐ டோல்ட் யூ தட் ஐ வாஸ் யுவர்னு வருது. அடுத்து ஸ்டெப் 6, மிச்சம் இருக்கிற லீடர் என்ற நவனி கடைசியில் போட்டுக்கிறோம். அப்போ எப்படி வருதுங்க? ஃபைனலாக ஐ டோல்ட் யூ தட் ஐ வாஸ் யுவர் லீடர்னு வருது. புரிஞ்சுங்களா ஃப்ரெண்ட்ஸு? எப்படி டைரக்ட் பிச்சிலேருந்து இன்டைரக்ட் பிச்சாக மாற்றுறதுன்ட்டு இதை ஒரு 2-3 டைம் போட்டு கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி போலாங்களா? நன்றி.